வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போது பேசுபொருளாகியுள்ள யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் திறந்து வைக்கப்பட்டு கடவுச்சீட்டு அலுவலகம். கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியுடன் வடக்கு மக்கள் எடுத்த முன்னேற்றங்கள் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்படும் வரை தொடரும். ஜனாதிபதி வலியுறுத்து. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பல்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவது இது முதன்முறையல்ல என்று மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. 2010ஆம் ஆண்டு ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடந்ததாக கூறப்படும் கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளை அம்பலப்படுத்தினார் சரத் பொன்சேகா. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் திறந்து வைக்கப்பட்டு கடவுச்சீட்டு அலுவலகம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. அங்கு நிறுவப்பட்ட கல்வெட்டில் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டு திறக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதியின் பெயர் பொறிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருந்த சர்வதேச தர கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவத்திலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். அங்கு அமைக்கப்பட்ட கல்வெட்டிலும் ஜனாதிபதியின் பெயரில்லாமல் பிழையின்றி தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளித்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக அரச கட்டடங்கள் மற்றும் திட்டங்களுக்கான கல்வெட்டுகளில் செலவு தொகை, அமைச்சகம், அமைச்சர், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் போன்ற விவரங்கள் இடம்பெறும். ஆனால் இம்முறை அவை தவிர்க்கப்பட்டுள்ளமை விசேட கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நடைமுறை எதிர்கால சந்ததியினருக்கான அரசியல் முன்னுதாரணமாக அமையும் என்றும் பலர் கருதுகின்றனர். திறப்பு வைப்பு வைபவத்தில் மூவருக்கு ஜனாதிபதியால் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதோடு ஒருவரின் விண்ணப்பமும் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியுடன் வடக்கு மக்கள் எடுத்த முன்னேற்ற அடிகள் இலங்கை தேசம் கட்டி எழுப்பப்படும் வரை தொடரும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மண்டித்தீவில் கட்டப்படவுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகள் திங்கட்கிழமை பிற்பகல் தொடங்கியிருந்த நிலையில் அதில் பங்கேற்றிருந்த போது அவர் இதை சுட்டிக்காட்டியிருந்தார். நீண்டகால திட்டத்தின் கீழ் மண்டித்தீவை சர்வதேச தரத்திலான விளையாட்டு நகரமாக மாற்றும் வேலை திட்டமும் இங்கு முன்வைக்கப்பட்டது. இதில் நீச்சல் தடாகம், பல்வேறு விளையாட்டுகள் வசதிகள், உள்ளக விளையாட்டு வளாகம், நட்சத்திர ஹோட்டல்கள், சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் இடம்பெறும். யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு 4 கட்டங்களாக உருவாக்கப்படும். முதற்கட்டமாக போட்டிகளை நடத்தும் வகையில் மைதானம் மற்றும் விளையாட்டு அரங்கம், 2ஆம் கட்டத்தில் பிரதான பார்வையாளர்கள் அரங்கம் மற்றும் ஊடக அரங்கம், 3ஆம் கட்டத்தில் மீதமுள்ள பார்வையாளர்கள் அரங்குகள், இறுதி கட்டத்தில் மின்விளக்கு திட்டம் அமைக்கப்படும். வேலணை பிரதேச சபையால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட காணியில் கட்டப்பட உள்ள இந்த மைதானம் சுமார் 40,000 பார்வையாளர்கள் போட்டிகளை காணும் வசதியோடு உருவாக்கப்படும். இது இலங்கையில் பகல் இரவு சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய 5வது மைதானமாகவும் சர்வதேச போட்டிகளுக்கான நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, கிரிக்கெட் என்பது இலங்கையின் பெருமையை உலகிற்கு எடுத்து சென்ற விளையாட்டு என்றும் விளையாட்டு எல்லா தடைகளையும் வேறுபாடுகளையும் கடந்து மக்கள் ஒன்றிணையக்கூடிய சக்தி என்றும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் தொடங்கியிருக்கும் இந்த நிர்மாண பணி வெறும் மைதானம் மட்டுமல்ல, நாட்டின் ஒற்றுமையினை கட்டியெழுப்பும் வாய்ப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் இளைஞர்களை கொண்டு ஒருங்கிணைந்த தேசிய அணியை உருவாக்கி அனைத்து இன மக்களும் ஒரே அரங்கில் ஆரவாரம் செய்யும் இலங்கையினை கட்டியெழுப்புவதே தனது கனவு என்றும் அதை நனவாக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதல் போட்டி நடைபெறும் என்றும் 3 ஆண்டுகளுக்குள் முதல் சர்வதேச போட்டி நடைபெறும் என்றும் நம்பிக்கை வெளியிட்ட ஜனாதிபதி, விளையாட்டுத்துறையின் முக்கிய திருப்பு முனையாகும் இந்த திட்டத்தை முன்னெடுத்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி வரலாற்று சிறப்புமிக்க மீன்பிடி துறைமுகமாகும். நாட்டின் 2வது முக்கிய துறைமுகமாக இது கடந்த 30 ஆண்டுகளாக நிலவிய பிரச்சனைகள் காரணமாக செயலிழந்திருந்தது. காணி பிரச்சனைகள், மீனவர்களுக்கு இடையிலான கடல்வளம் பகிர்வு முரண்பாடுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைமைகள் ஆகியவை இந்த பகுதியில் கடல் தொழில் முன்னேற்றத்தை தடுக்க காரணமாக அமைந்தன. இந்த நிலையில் மயிலிட்டி துறைமுகம் அபிவிருத்தி திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றிய போது, மயிலிட்டி துறைமுக வளாகத்தை முன்னேற்றகரமான துறைமுகமாக மாற்றுவது எமது குறிக்கோள். கடந்த 30 வருடங்களாக மக்களுக்கு உருவான கசப்பை போக்குவதற்காக ஜனாதிபதி சிறப்பு கவனம் செலுத்துகின்றார். அபிவிருத்தி, காணி விடுவிப்பு, பாதை திறப்பு உள்ளிட்ட அனைத்து மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த துறைமுகம் உங்களுடையது. இதனை நீங்கள் காக்க வேண்டும். எமது மீனவர்களுக்கு தொல்லை அளித்து வரும் இந்திய படகுகளை அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 50,000க்கும் மேற்பட்ட படகுகள் நமது நாட்டில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகிறது. கடல்சார் வளங்களை பாதுகாத்து ஆழ்கடல் மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளது என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் கும்பல்கள் முன்னதாகவும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன. இது முதல் முறை அல்ல என்று மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார்.
ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறான குற்றக்குழுக்கள் நாடுக்கு திரும்பும் போது அவர்களை வரவேற்க அமைச்சர்கள் செல்வதாக சாடியிருந்தார். தொடர்ந்து பேசிய நாமல் ராஜபக்சே, இந்த அரசாங்கம் அவர்களின் சில தவறுகளை மறைக்க சில நிகழ்ச்சிகளை நாடகமாக நடத்துகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டவுடன் சுங்கத்தில் பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட 350 கொள்கலன்கள் குறித்த பிரச்சனை மறைக்கப்பட்டது. அதேபோல் பெலவத்தையில் செய்மதி கொண்டு விழுந்ததையும் இன்று யாரும் பேசுவதில்லை. கோட்டாபய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது யுத்தத்தை விட்டு வாழ்கின்றார்கள் என்று கூறியவர்கள் இன்று தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்கள் பார்ப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் அமைச்சர்களுக்கு கிடைக்கும் கமிஷனும் குறைந்திருக்கிறது. எனவே எரிபொருள் விலையினை குறைந்தது 150 ரூபாவினால் குறைக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட குற்றக்குழுவினரை நாடுக்கு திரும்ப செய்து எரிபொருள் விலை பிரச்சனையை மறைக்க அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என்று நாமல் ராஜபக்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடந்ததாக கூறப்படும் கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளை அவர் கடுமையாக விமர்சித்தார். அந்த நேரத்தில் சீனாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 65 பேர் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவத்தையும் ஊழலின் எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்ச மற்றும் சில இலங்கை தலைவர்களுக்கு தேசிய வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை. சர்வதேச தலைவர்கள் போல் ஊழலை எதிர்த்து வலுவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை நான் மன்னிக்கவில்லை. ஆனால் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே அளவிலாக ராஜபக்ச சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் மேலும் 9 எலும்புக்கூடுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 8வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு புதிதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் வழங்கி 45 நாள் அனுமதியில் இன்றைய தினம் 40வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 49 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரையில் 198 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட 9 எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு இதுவரை 218 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.